ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து நான் போட்டது வந்து கேரட்டு பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்தது, அதை மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஆஃப் பண்ணனால அப்படியே புகையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது டைரெக்டாக இதுலேயே குக்கர்லேயே வச்சுட்டேன். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இது இருக்குங்களா சோம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த அன்னாச்சிப்பூ எது சொல்லுவாங்கள்ல அன்னாச்சிப்பூ, அது எல்லாமே போட்டுக்கோங்க இன்க்ரீடியண்ட்டில், சரிங்களா? பாருங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஆனியன் 3 தக்காளி போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், தனியா பவுடர், அப்புறம் வந்து இது இருக்குதுங்களா ஜீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர் வந்து எங்கள் பிராண்டே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ரெட் கலரில் இருக்கா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த ரைஸ் போட்டு 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ரெடி. பாருங்கள் உதிராக வந்திருக்கு. ஓகேவா? சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.